ஷாலோம், பிரைஸ் காட். டே 125. இன்றைக்கு நாம் பி த லைட் இன் த வேர்ல்ட் என்ற தலைப்பில் எண்ணாகமம் 8ஆம் அதிகாரத்தில் உள்ள டெய்லி மெடிடேஷனை காணலாம். எண்ணாகமம் 8ஆம் அதிகாரத்தை தியானிக்கும் போது கர்த்தரை பின்பற்றுகிறவர்கள், அவரோடு கூட நடக்க விரும்புகிறவர்கள் சுத்தம் பண்ணப்பட வேண்டும் என்பதை இந்த அதிகாரம் கண்டினியூஸாக வலியுறுத்துகிறதை நாம் காணலாம். எண்ணாகமம் 8வது அதிகாரம் வசனம் 1 4 வரை வாசிக்கும் போது பொன் குத்து விளக்கும் அதன் 7 அகல்களும் கர்த்தர் கற்றுக் கொடுத்தபடியே மோசே செய்து முடித்ததை பார்க்கலாம். ஆசரிப்பு கூடாரத்தின் பனிமூட்டுகளிலே இந்த பொன் குத்து விளக்கு மிக முக்கியமான ஒரு இடத்தை பெறுவதை நாம் பார்க்கலாம். இந்த விளக்கு தண்டு தங்கத்தால் செய்யப்பட்ட ஒன்றாய் உள்ளது. வாதுமை மரத்தின் கிளைகளைப் போல அழகாக மரம் பூத்து குலுங்குவது போல அதன் நுனியானது காணப்படுகிறது. அந்த கிளைகளின் ஒவ்வொரு நுனியிலும் விளக்குகள் தாங்கப்பட்டிருப்பதை வாசிக்கலாம். எரிந்து கொண்டிருக்கிற விளக்கானது இயேசு கிறிஸ்துவின் முழுமையான ஒரு பூரணமான தன்மையை நமக்கு எடுத்து காட்டுகிறதாக அமைந்துள்ளது. விளக்கு தண்டிலே உள்ள பொன் விளக்குகள் பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. இந்த பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அழகை வெளிப்படுத்துகிறார். பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவனுடைய காரியத்தை வெளிப்படுத்துகிறவராயும் இருக்கிறார். இந்த விளக்கு தண்டானது பிரபுக்களுடைய காணிக்கைகளுக்கும் லேவியர்களுடைய சுத்தப்படுத்துதலுக்கும் நடுவே அமைந்திருக்கிறதை காணலாம். இது கர்த்தருடைய பிரசன்னத்தை நினைவூட்டுவதாக இருக்கிறது. ஆசாரியர்கள் தங்கள் தேவனுடைய பணிவிடைகளை செய்வதற்கு இந்த விளக்குகள் வெளிச்சத்தை கொடுத்தது. இந்த விளக்குகள் அல்லது ஒளி கர்த்தருடைய பிரசன்னத்தை நமக்கு காட்டுகிறது. யோவான் 8வது அதிகாரம் 12வது வசனத்துல வாசிக்கும் போது, நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். நீங்களும் நானும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற பணிகளை தேவனுக்கு மகிமையாக நிறைவேற்றி முடிப்பதற்கு கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய வெளிச்சம் நமக்கு தேவை. இன்னும் யூதர்களுடைய விசுவாசத்திலே இந்த பொன் குத்துவிளக்கு தண்டானது பிரதானமான இடத்தில் உள்ளதை நாம் இப்பொழுதும் காணலாம். எண்ணாகமம் 8வது அதிகாரம் வசனங்கள் 5 12 வரை வாசிக்கும் போது லேவியருடைய சுத்திகரிப்பை குறித்து வாசிக்கலாம். இது இந்த அதிகாரத்தில் மிகவும் ஒரு பிரதானமானதாக கருதப்படுகிறது. லேவியர் இஸ்ரவேலர் நடுவிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டு அவர்களுக்குரிய ஒழுங்கின்படி சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்று வாசிக்கிறோம். மக்கள் தொகை கணக்கெடுக்கப்பட்டது. யுத்த வீரர்களாய் இருந்தவர்கள் 20 வயதுக்கு மேற்பட்டவர்களை கணக்கெடுத்தார்கள். ஆனால் அதில் லேவியர் கணக்கு எடுக்கப்படவில்லை. இஸ்ரவேல் மக்களில் முதற் பலனுக்கு ஈடாக லேவியரில் 1 வயதிற்கு மேற்பட்ட ஆண்கள் எல்லாரையும் கணக்கெடுக்க தேவன் கட்டளையிட்டார். இவ்விதமாக தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்ட லேவியர்கள் தேவனுடைய பணிக்காக சுத்திகரிக்கப்பட வேண்டும். லேவியர்கள் பலிபீட தண்டையில், உலோக பலிபீட தண்டையில் ஏற்கனவே அதற்கு பக்கத்தில் அவங்க வந்துட்டாங்க. இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவைக்கு அடையாளமாக இருக்கிறது. அந்த இரத்தத்தினால் கழுவப்பட வேண்டும். நாம் அவர் அண்டைக்கு வரும்போது எந்த பாவமானாலும் கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் நம்மை பயன்படுத்த வேண்டுமென்றால் முதலாவது அவர் நம்மை சுத்திகரிக்க வேண்டும். இந்த லேவியருடைய சுத்திகரிப்பில் 4 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் வாசிக்கலாம். அங்கே அவர்களை பிரித்தெடுத்து சுத்திகரிக்கும் தண்ணீரை தெளிக்க வேண்டும். 2வதாக உச்சம் தலை முதல் உள்ளங்கால் மட்டும் சரீரத்தில் இருக்கும் ரோமங்களை சபரகன் கத்தியினாலே அகற்றப்பட வேண்டும். 3வதாக தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து சுத்தமாக்க வேண்டும். 4வதாக அவர்கள் பாவ நிவாரண பலியும் சர்வாங்க தகன பலியும் செலுத்த வேண்டும். இந்த 4 காரியங்களையும் அவர்கள் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் கூறுகிறார். யாக்கோபின் குமாரர்களாகிய லேவியும் சிமியோனும் சாபமாக்கப்பட்டார்கள். ஆதியாகமம் 49 வசனங்கள் 5 7 வரை நாம் வாசிக்கலாம். இது ஒரு கடினமான ஒரு சாபம் நிறைந்த வார்த்தைகளாக காணப்படுகிறது. அப்படிப்பட்ட அந்த லேவி சுத்திகரிக்கப்பட வேண்டியது மிகவும் ஒரு அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. என்று ஆதாமின் வாழ்க்கையிலே பாவம் என்று நுழைந்ததோ அன்றிலிருந்து நாம் அத்தனை பேரும் சாபத்திற்குள்ளாக மாறினோம். ஆகையினால் நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டியது மிகவும் அவசியம். நாம் ஒளியிலே நடந்தால் அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே இருக்கிறோம். அடுத்ததாக விளக்கும் சுத்த ஜலமும் இருக்கக்கூடிய பாத்திரம் பொன்னால் இருக்க வேண்டும். நம்மில் இருக்கிற அசுத்தமான காரியங்கள் நீக்கப்பட வேண்டும் என்றால் அந்த சுத்த ஜலமாகிய கர்த்தராகிய இயேசுவண்டைக்கு ஓடி வர வேண்டும். லேவியர்கள் சுத்திகரிக்கப்படுகையில் 4 விதமான பணிகளை நாம் பார்க்கிறோம். முதலாவது, அவர்கள் மேல் சுத்த ஜலம் தெளிக்கப்பட வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களுடைய கால்களை கழுவி கொண்டிருக்கும் போது சீமோன் பேதுரு, ஆண்டவரே, நீர் என் கால்களை கழுவக்கூடாது என்பதாக சொன்னார். அப்பொழுது இயேசு சொன்னார், நான் உன் கால்களை கழுவாவிட்டால் என்னிடத்தில்
உனக்கு பங்கு இல்லை என்று கூறினார். யோவான் 13:8 வாசிக்கும் போது 1 யோவான் 1:7 வசனமும் 9 வசனத்திலும் நாம் இதற்குரிய சம்பந்தமான வசனங்களை நாம் பார்க்கலாம். சுத்திகரிப்பின் 2வது நிலை என்ன? உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை அந்த சவரகன் செய்யப்பட வேண்டும். அது எபிரேயர் 4வது அதிகாரம் 12வது வசனத்தில் வாசித்தால், தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் இருக்கிறது என்று வாசிக்கிறோம். சோ தேவனுடைய வார்த்தையானது சவரகன் கத்தியை காட்டிலும் கூர்மையானதாக இருக்கிறது. மாத்திரமல்ல, அது ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகை அறுக்கிறதாயும் இருக்கிறது. சோ கர்த்தருடைய வார்த்தை நம் வாழ்க்கைக்குள்ளாக வரும்போது இருதயத்தில் காணப்படும் எல்லா விதமான அசுத்தமான காரியங்களையும் சவரகன் கத்தியை காட்டிலும் அது மிகவும் கூர்மையாய் இருக்கிற அந்த கர்த்தருடைய வார்த்தை நம்மை சுத்திகரிக்கிறதை நாம் இங்கே காண முடிகிறது. 3வதாக, தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து சுத்தமாக்க வேண்டும். வஸ்திரம் என்பது ஒரு மனிதனுடைய பழக்க வழக்கங்களை காட்டுகிறதாக இருக்கிறது. அதாவது நாம் சுத்தம் பண்ண வேண்டிய தவறான பேச்சுக்கள், தவறான சிந்தனைகள், தவறான எதுவாக நமக்கு கர்த்தருக்கு பிரியமில்லாமல் ஒருவேளை நம் வாழ்க்கையில் இருந்தாலும் கிறிஸ்துவுக்காக வாழ்கிற நம் சாட்சியின் வாழ்க்கையை உணர்ந்து அசுத்தமான ஒரு ஆடையை சுத்தம் செய்வது போல, கர்த்தாவே நீர் இந்த பாவ பழக்கத்திலிருந்து என்னை முற்றிலுமாக சுத்திகரியும் என்று அவரிடத்தில் கொண்டு வருவோம். 4வதாக, லேவியர்கள் பலி செலுத்த வேண்டும் என்று வாசிக்கிறோம். காளைகளை எடுத்து தகன பலியாகவும் போஜன பலியும் படைக்க வேண்டும், சர்வாங்க தகன பலியும் படைக்க வேண்டும், சமாதான பலியும் படைக்க வேண்டும். சோ இந்த பலிகள் நமக்கு என்ன கூறுகிறது என்றால், தகன பலியானது கர்த்தர் யார் என்பதை சுட்டி காட்டுகிறது. போஜன பலி கர்த்தருடைய பரிசுத்த தன்மையையும் அவர் அதிலே பூரணமாய் இருக்கிறவர் என்பதையும் நமக்கு காட்டுகிறது. சமாதான பலி இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணினதை குறிப்பிடுகிறது. பாவ நிவாரண பலி என்மேல் விழுந்த தண்டனையை அவர் நிறைவேற்றினதை குறிக்கிறதை நாம் இங்கே பார்க்கலாம். எண்ணாகமம் 8வது அதிகாரம் வசனம் 9 வாசிக்கும் போது, அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் லேவியரின் தலை மீது தங்கள் கைகளை வைத்து காணிக்கையாக கர்த்தருக்கு முன்பாக அசைவாட்டப்படும் காணிக்கையாய் நிறுத்த கடவன் என்று வாசிக்கிறோம். verse 14 to 19 வசனங்களை நாம் வாசிக்கும் போது, லேவியரை ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் கொடுக்கும்படியாக அவர்களை பிரித்தெடு என்று கர்த்தர் கட்டளையிட்டதை பார்க்கலாம். verse 23 to 26 வரை வாசிக்கும் போது, முழு லேவிய ஊழியத்துக்கும் வயது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படியாக தேவன் லேவியரை சுத்திகரிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. நாம் ஜெபிப்போம். Loving Heavenly Father, I come before you in the name of Jesus. லேவியர்களை பிரித்தெடுத்து அவர்களை சுத்திகரித்து 4 காரியங்களை எங்கள் வாழ்க்கையில கர்த்தர் யார், நீர் பரிசுத்தர், நீர் எப்படிப்பட்ட பூரணமானவர் என்று உணரும்படியாகவும் எங்களுக்காகவும் இரத்தத்தை தந்து எங்களுக்கு சமாதானத்தை தந்து எங்கள் மேல் விழுந்த தண்டனையை நீங்க நிறைவேற்றினீங்களே. ஓ உமக்கு கோடி நன்றி அப்பா. இந்த எண்ணாகமம் 8ஆம் அதிகாரத்தின் மூலமாக you made us to set free. Thank you for your love. Each chapter அப்பா ஒரு பெரிய ஒரு மகத்தான காரியங்களை, ரகசியங்களை எங்களுக்கு தந்து விளக்கு தண்டை போல் ஒளியில் நடக்க கிருபை தந்ததற்காய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். துதி கனம் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் துதிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பரமபிதாவே. ஆமீன்.